கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. தெய்வம் ஆவியானவராக இருக்கார், ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவி எப்படின்னு சொல்லி பைபிளில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார்னு இருக்கு. மூவ்மெண்ட், அந்த தண்ணிக்கு மேலே ஒரு அசைவு. ஆவியான தெய்வம் அசைவாடுகிறார், அசைவை கொடுக்கிறார், மூமெண்ட்ஸ் கொடுக்கிறார், இயங்குகிறார், எல்லாவற்றையும் இயக்குகிறார், இயற்கைகளை இயங்க வைக்கிறார். ஆவியான தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். அவர் தூய்மையாக இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார். அன்கிளீன் ஸ்பிரிட் நிறையா இருக்குது. அசுத்த ஆவிகள் சில மனுஷனை பிடிச்சிக்கிட்டு, அவன் சிந்தனையை பிடிச்சிக்கிட்டு, மனுஷனுடைய சிந்தனை மனித ஆவி, தப்பு செய்கிறது, பாவம் செய்கிறது, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுலாம் அசுத்த ஆவிகள். தேவனுடைய சித்தத்தை அசைவாடி மூவ்மெண்ட் பண்ணி நடப்பிக்கிறது, செயல்படுத்துகிறது பரிசுத்த ஆவி. இதை புரிஞ்சுக்கணும். இந்த சிந்தனை மண்டலத்தை பரிசுத்த ஆவியில் நிரம்பிச்சுன்னா அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருப்பான், நித்திய ஜீவனில் பிரவேசிப்பான். இந்த தீங்கு செய்கிற, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் இருக்கு பாருங்க, அது ஒரு மனிதனை பிடிச்சிச்சுன்னா அவன் தவறான வழியில் அக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பான், அநியாயம் செய்ய ஆரம்பிப்பான். புரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்தால் பலன் அடைவீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க, நல்ல கனி கொடுப்பீங்க. உங்கள் ஆவி கனி கொடுக்குற, உங்கள் சிந்தனை, உங்கள் வாழ்க்கை நல்லது செய்கிறதா மாறும். நீங்கள் பரிசுத்தாவியை பெறணும். பரிசுத்தாவியானவர் உங்களில் வாசமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளார நீங்கள் நல்லா வளரணும். இது தெய்வத்துடைய ஒரு பெரிய மகிமை. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நல்ல சிந்தனைகளை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுப்பார், நல்ல நோக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல குணாதிசயங்களை உங்களுக்கு உணர்த்துவார். இப்படி வாழ்ந்துக்க, இப்படி இருன்னு சொல்லுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவது மிக சுலபம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்குறதா அபிஷேகம்னு சொல்கிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வருதுடைய அடையாளம், நீங்கள் பலவிதமான வரங்களையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த வரங்கள் செயல்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கனி கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஆவியில் கனி கொடுக்கறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியில நிறைந்து நீங்கள் கனி கொடுக்குறவங்களாம் மாறுவீங்க. இந்த சத்தியம் மேலான ஒரு சத்தியம். தொடர்ந்து இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.